ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடிய புதினா சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு நாள் போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை புதினா கூட கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி புதினா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. சுத்தா எங்கேனாலும் போனால் வரலாம். தெம்பாக இருக்கும், நல்லா உடம்பு மயக்கமெல்லாம் வராது. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி புதினால உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இல்லையா அரைச்சிக்கலாம். குழம்புலாம் போட்டால் நம்ம சாப்பிட மாட்டோம். இதே போட்டு இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்கினா போதும், அவ்வளோதான். அரைச்சிக்கலாம். பண்ணிக்கலாம். இது பாருங்கள், புதினாலாம் அரைச்சி வச்சாச்சு. புதினா இதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. சாப்பாடு வடித்து வச்சாச்சு. இப்போ இது தாளித்து சாப்பாடு போட்டுக்கலாம்னா புதினா சாப்பாடு ரெடி ஆயிடும். பாருங்கள், சட்டிக்காய் ஈஸியாக நெய் கொஞ்சம் ஊற்றலாம். நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கணும். எண்ணெய் காய்ச்சலும் கடுகு போட்டுக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். சீக்கிரமாக செஞ்சாலும் ஈஸியாக செஞ்சலாம். கடுகு வெடிச்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு நிறையா போட்டுக்கலாம். குழம்பு வைக்க நேரம் இல்லைன்னா என்ன நெய் வாசம். நெய் கொஞ்சம் ஊற்றிங்கன்னா நல்லா வாசம். இதில் கடலைப்பட்டை வேணாலும் போட்டுக்கலாம், முள்ளி வேணாலும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் பூண்டு பொடியை நச்சு பூண்டு, கருவேப்பிலை சீக்கிரமாக செஞ்சாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கணும் வெங்காயம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வரமிளகா ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம். போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு பொடி வந்து சாப்பாடு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. வெங்காயமெல்லாம் பூண்டு கொஞ்சம் வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
பாருங்கள் ஒரு வணக்கம் வணக்கியாச்சு. இப்போ சாப்பாடு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஈஸியாக சொல்லலாம், சீக்கிரமாக சொல்லலாம். குழம்பெல்லாம் வைக்க நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லலாம். இப்படி பாருங்கள் க்ரீன் கலரில் எப்படி சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அது எப்படி பச்சை கலர் பச்சை பச்சையர்னு பார்த்தீங்களா? சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கோங்க. பாருங்கள் புதினா சாப்பாடு தயாராகிடுச்சு. கிளறி வச்சு எல்லாம் கலந்து வந்துருச்சு. ரெடி ஆகிடுச்சு. புதினா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி பச்சை கலராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதில் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.